ஒரே நிமிடம் கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்லுங்க, என் பிள்ளைய ஒப்பு கொடுங்கிறப்பா. இதோ அண்ணாள் உங்களுடைய சமூகத்துல சாமுவேலை ஒப்பு கொடுத்தது போல இன்னைக்கு என் பையனை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைய உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு தீங்கு என் பிள்ளையை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் பிள்ளை இந்த உலகத்துக்குள்ள நல்லவனா வளரணும். வசனம் இப்படியா சொல்லுது தெரியுமா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டார் கர்த்தருக்கு முன்பாகவோ மனிதர்களுக்கு முன்பாகவோ பரிசுத்தத்தோடு வாழுகிறார், நல்ல பலத்தோடு வளர்ந்திருக்கிறார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமான ஜனமே, இன்னைக்கு உங்க பிள்ளை பரிசுத்தமா நிக்கணும், பலவானா நிக்கணும். அதோ எத்தனை காரியங்கள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எத்தனை பரிசுத்த குலைச்சல் இருந்தாலும், இன்னைக்கு ஏசப்பாவை நம்பி உங்க பிள்ளை ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைக்கு பின்னாடி நீங்க போயிட்டே இருக்க முடியாது, போன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, அங்க கேமரா வச்சு பார்க்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யலாம். ஏசப்பா, என் பையன் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, என் பிள்ளை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு பிரியமான சபையாரே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பாப்போம். உட்கார்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் பையனை, என் பிள்ளைய ஆண்டவரே, அவங்க ஆவி ஆத்ம சரீரத்தை உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ஆணி பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்க என் பிள்ளைக்கு நீங்க தான் உத்தரவு. நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். உன்னை தொடுகிறான், கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி இருக்கிறீங்களே. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் பிள்ளைகள் செய்கிற வேலைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. படிப்பை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. என் பையனுக்கு ஏற்ற துணையை கொடும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஏற்ற துணையை கொடும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. என் குடும்ப சமாதானத்தை பார்க்கட்டும். என் குடும்ப சமாதானத்தை பார்க்கட்டும். ஓ ராபா ஷபா ராபா லாபா ராபா லாபா. நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிற உங்க பிள்ளைகளை கண்டோங்கி பார்த்தேன். அப்பா, உங்க பசங்க பிள்ளைகளை கைவிட்டுறாடுங்கப்பா. பிடிச்சுக்குங்கப்பா. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருத்தரையும் காப்பாத்துங்க, பலப்படுத்துங்க, கூடவே இருந்து ஆசீர்வதிங்க. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்க வார்த்தைக்குள்ள நாங்க கடந்து போகிறோம். இவ்வளவு நேரம் ஆராதித்தோம், ஜெபித்தோம், எங்களை தாழ்த்துறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட Facebook லைவ்ல, யூடியூப் லைவ்ல பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல வந்திருக்கிற சகோதரனுக்காக, சகோதரிக்காக, தாயமார்களுக்காக கர்த்தர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அதோடு மாத்திரமல்ல, லைவ்ல பார்க்கிறவர்களையும் செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்னைக்கும் கிருபையும் சமாதானமும் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆள கடவுது. நாளிலும் நல்ல நம்ம ஆராதித்திருக்கிறோம், நல்ல ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை, கண்ணீரை கண்டிருக்கிறார், ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கும் சுருக்கமா சின்ன ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, தலைப்பு கர்த்தர் ஜெபத்தை கேட்பவரா? ஒரு கொஸ்டின் மார்க். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பவரா? அவர் கேட்பவரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் எப்படி கேட்பாரு? யாருடைய ஜெபத்தை கேட்பார்? எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பாரா? இல்ல குறிப்பிட்ட நபர்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? எந்த சூழ்நிலையின் ஜெபத்தை உடனே ஆண்டவர் கேட்பார் அப்படிங்கிறத ஒரு 2 விதமான காரியங்களை வைத்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அறிந்ததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. என் மகனே, என் மகளே, என்ன செய்ய? நீ என்னை நோக்கி கூப்பிடு. எப்படி கூப்பிடுறது? இறைவனேன்னு கூப்பிடுறதா, இல்ல ஆண்டவரேன்னு கூப்பிடுறதா, கர்த்தரேன்னு கூப்பிடுறதா? அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடணும். ஏன்னா யோவான் 14:14 இப்படியாய் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன், அதை நான் செய்வேன்.
கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் உடன்படிக்கையாய் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த காலத்துல எழுதி கொடுக்கறதும் பெருசா செல்லும் இல்லைங்களா? எழுதி கொடுத்திருக்கிறீங்களா? பாண்டு பேப்பர் இருக்குதா? என்ன எவிடன்ஸ் இருக்குது? இன்னைக்கு நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்துல இதோ நம்முடைய அப்பா எழுதி கொடுத்திருக்கிறாரு. என் பேரை சொல்லி, என் மகனை என் மகளை என் பேரை சொல்லி நீங்க எதை கேட்டாலும், இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கணும் இல்ல, நீங்க எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன், கொடுப்பேன். அவருடைய சித்தத்தின்படியே அவர் செய்வார். அவருடைய சித்தத்தின்படியே சகலத்தையும் செய்வார் நமக்காக. எழுதி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. எழுதி கொடுத்திருக்கும் போது நம்ம பயப்படவே கூடாது. எழுதி கொடுக்காததுதான் நம்ம பயப்படுறத தவிர, எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போது நம்ம பயமே இருக்க கூடாது. ஆனா சொல்லிட்டாருல்ல, என் பேரை சொல்லி கேளு. என்ன பேரு? இயேசு. இயேசுவா? என் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். முழு பெயரை சொல்லுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும், என் ஊழிய பாதையை, நீங்க கொடுத்த ஊழிய பாதை ஆசீர்வதியும். அந்த கருத்தா நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உத்தரவு கொடுப்பேன், நான் உத்தரவு கொடுப்பேன். அவர் உத்தரவு கொடுத்தாருன்னா எப்படிப்பட்ட உத்தரவு தெரியுங்களா? நீங்கள் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு சொல்லுவாராம், அறிவிப்பாராம், ஆலோசனை கொடுப்பாராம். நமக்கு எது தெரியாதோ அதை சொல்லிக் கொடுப்பாராம். நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். என்ன வியாபாரம் செய்யறது தெரியாம இருக்கும், என்ன வேலைக்கு போறது தெரியாம இருக்கும், 10th படிச்சுட்டு +1ல என்ன குரூப் எடுக்கிறது தெரியலையே, இவங்களை கேட்கிறேன் அவங்களை கேட்கிறேன், ஒண்ணும் தெரியல, எனக்கு குழப்பமா இருக்குது. குழப்பத்தை கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, குழப்பத்தை ஆண்டவர் எப்போ ஒருபோதும் கொடுக்க மாட்டார். தெளிவை கொடுக்கிறவர் தான் என் ஆண்டவர். என்ன செய்யணும், என்ன படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், போகணுமா வேண்டாமா, இது எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து போதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவர்கிட்ட உத்தரவு கேட்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்பா. அல்லேலூயா. நம்ம போன வாரம் நம்ம தியானிச்சோம், இப்படியாய் ஒரு பரிசுத்தவான் தேவ சமூகத்துல இதோ உத்தரவுக்காக செபித்த போது கர்த்தர் உடனுக்குடனே பேசினார். ஆண்டவர் இப்படிங்கிறவங்கள பேசுறவர். அவர் கல்லோ மண்ணாவல்ல, உடனே பேசுகிறவர் என் இயேசு கிறிஸ்து. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். 3-4. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3-4. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென். பாருங்க, இங்க 2 விதமான சம்பவம் நடக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மறுபடியும் நம்ம சுருக்கமா தியானிக்க போகிறோம். 2 விதமான சம்பவம். ஊருக்குள்ள தாவீதும் அவங்க மனுஷங்களும் ஊருக்குள்ள வர்றாங்க. ஊருக்குள்ள வந்தோன்னே அங்க இப்பவாது கட்டடம் எல்லாம் கிடையாது, அங்கெல்லாம் அப்போ வெறும் குடிசைகள் தான். அந்த குடிசைகள் எல்லாம் சுட்டரிச்சு ஒண்ணும் இல்லாம விட்டுட்டாங்க. அங்க இருக்கிற அவங்களுடைய மனைவி, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசு எப்படி இருக்குன்னா திடுக்கிடுது, ஒரு திகில் இருதயத்தை பிடிக்குது, ஒரு பயம், ஒரு கலக்கம், என்ன செய்யறதுனே தெரியல. ஒண்ணு சொல்லுவீங்கல்ல, கையும் ஓடல காலும் ஓடல, பிரதர் என்ன செய்யணும்னு தெரியல பிரதர், அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே, இந்த காரியத்தை கேட்டோன்னே, அப்ப கூட என் ஆண்டவராகிய கர்த்தர் பேசல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க திடுக்கிடும் போதும் கூட ஆண்டவர் பேச மாட்டாரு, பேசல. 2வது, தன்னுடைய பலன் குன்றி போகத்தக்கதா அழுகிறாங்க. தாவீதும் கூட இருக்கிற மனுஷங்களும் 4வது வசனம் சொல்லுது, அந்த ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, பிரதர் அழுது எழுது கண்ணுல தண்ணியே வத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, பாத்துருக்கிறீங்களா? நான் பாத்துருக்கிறேன் நிறைய பேர்த்த. என்ன அப்படியே கண்ணு திறந்து அப்படியே
கண்ணு வெளியில வந்து கிடக்கும். என்னன்னு பார்த்தா கண்ணு வெளியில வந்துருக்கும். கண் ஆபரேஷன் பண்றவங்களுக்கு தான் ஒரு சின்ன ஒரு ஐ டிராப் போடுவாங்க. அந்த கண்ணு விரிவடையும். கண்ணு வெளியில வராது, கண்ணு கொஞ்சம் வீங்கின மாதிரி விரிவடையும். அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் தியேட்டருக்கே கொண்டு போவாங்க. எங்க அம்மாக்கு ஊத்தி ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சிருந்தாங்க, கண்ணே விரிவாகல. மறுபடியும் ஊத்தி அரை மணி நேரம் என்னுடைய அம்மாவை உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்ணு கொஞ்சம் விரிவான பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது, ஓ இப்படியெல்லாம் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த கேட்ராக் ஆபரேஷனுக்கு. அப்போ அந்த கண்கள் வற்றி போகத்தக்கதாய், பெலன் குந்தி போகத்தக்கதா தாவீதும் கூட இருக்கிற மனுஷங்களும் அழுகுறாங்க. அப்பவும் ஆண்டவர் பேசினாரா? பேசல. அழுகும் போதும் பேசல. ஆனா எப்ப பேசுறாரு தெரியுமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை பயப்படுத்துவாய். எப்ப கூப்பிடணுமா? ஆபத்து காலத்துல என்ன கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க மனுஷனை பார்த்துட்டு ஏசப்பா இல்ல, இயேசுவே கண்ணை மூடிட்டு கூப்பிடுங்க. இங்க வேத புஸ்தகத்துல ஒரு ராஜா இருக்கிறார், எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு எசேக்கியாட்ட, நீ வந்து உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போற, உனக்கு மரணம் நேரம் வந்தாச்சு, நீ என்னென்ன செய்யணுமோ உன் ராஜ்யத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் நீ வந்து என்ன செய்ய, என்னென்ன செய்யணுமோ செஞ்சிரு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த எசேக்கியா ராஜா அத காதுல கேட்டோன்னு, நல்லா கவனிங்க, இந்த துக்க செய்திய, இந்த திடுக்கிடும் வார்த்தைய கர்த்தர் சொல்லி அனுப்பின இந்த வார்த்தை, வானங்களையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டா, நீ சாக போற, மரண நேரம் வந்துருச்சு, நீ ஆயத்தமாகு. மோசேட்ட எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதன்படியே சொல்லிட்டாரு. டாக்டருக்கு சொன்னா கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா ஆண்டவர் சொன்னா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. சொன்னதுக்கு அப்புறம் இந்த எசேக்கியா தெரியுமா செய்யறாரு, அந்த அரண்மனையில அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு அரண்மனையை விட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது போறதுக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடக்குது. அங்க அந்த எசேக்கியா தன்னுடைய மனைவியை பார்க்கல. ஐயோ நான் சாக போறேன், என் மனைவியே பார்க்கல, பக்கத்துல பிள்ளைகளை பார்க்கல, என் பிள்ளைகளே நான் மரணத்துக்குள்ள போக போறேன், பிள்ளைகளை பார்க்கல, அங்க இருக்கிற மந்திரிகளை பார்க்கவில்லை, மனுஷர்களை பார்க்கல. யார பார்த்தா தெரியுமா? அந்த ராஜா திரும்பி அப்படியே செவுத்த பார்த்து ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிறார். வானங்களை பூமி உண்டாக்கின தேவனை நோக்கி அவருடைய இருதயத்திலிருந்து செவுத்த பார்த்து, ஆபத்து வந்தோடனே மனுஷர்களை உறவுகளை பார்க்கல, உடனடியாகவே எசேக்கியாவுக்கு தெரியும் யார பிடிச்சா யார கிட்ட கேட்டா நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, யார பிடிச்சா நடக்கும், யார கேட்டா நடக்கும்ங்கிறது தெரியாம இருக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதமாகுது. இந்த தாமதம் ஏற்படும் போது உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிருது. இந்த விசுவாசம் குறைஞ்சு போனோன்னு ஜெபம் நின்னு போயிருது. இந்த ஜெபம் நின்னு போனோன்னு வேத வசனம் நின்னு போயிடும். இதுதான் சாத்தானுக்கு வேணும். ஓ ஜெபம் நின்னு போச்சா, ஆஹா வசனத்தையும் வாசிக்கிறது இல்லையா, அடுத்த நிமிஷம் சபைக்கு வர்றது நின்று போயிடும். ஓ சபைக்கு நீ போறது இல்லையில, அப்ப சரி இது என் வீடு உட்காந்துமா, வீட்டுக்குள்ள வந்து எடுத்து வைக்கிற எல்லா காரியமும் விளங்காது, சாபம் சாபம் சாபம், பாதியில நின்று போயிடும், நடக்கவும் நடக்காது. நீங்க என்னைக்குமே தெரிஞ்சுக்குங்க, ஆபத்துன்னு உங்க இருதயம் தோணுச்சுன்னா, திடுக்கிடும் காரியம் உண்டாச்சுன்னா, உங்க கண் எங்க தெரியுமா இருக்கணும்? அவர் மீது நோக்கமா இருக்கணும். யாரையும் பார்க்காதீங்க. ஐயோ பாஸ்டரை கூப்பிடணும், ஊழியக்காரரை கூப்பிடணும், கூப்பிடுங்க, தப்பு இல்லை, அதுதான் நாங்க இருக்கிறோம். ஆனா முதல்ல என் அப்பாவை பாத்துருங்க, நம்ம அப்பாவை பாத்துருங்க. ஏசப்பா இந்த காரியத்தை நான் கேட்டேன், இந்த காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன், அப்பா என்னை மன்னிச்சு ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊழியக்காரருக்கு போன் பண்ணுங்க. ரெண்டாவது தான் ஊழியக்காரனுக்கு வரணும்.
தயவு செய்து அவரை நோக்கி பார்க்கட்டும் இருதயம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. இந்த எசேக்கியா ஆண்டவரை நோக்கி கதறி அழுது, ஆண்டவரை நான் செய்த நன்மைகளை ஒரு விசை நினைத்து பாரோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? எந்த தீர்க்கதரிசி வந்து இனி சாக போறேன்னு ஆண்டவர் சொல்ற, நீ தயாராயிக்கணும்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு போயிட்டு இருக்கிறாரோ, அரண்மனையினுடைய வாசலுக்கு போறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் வருது. என்னன்னா, நீ திரும்பி போ, அரண்மனைக்குள்ள திரும்பி போய் எசேக்கியாட்ட போய் சொல்லு, இன்னும் 15 வருடத்தை நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன், உன் கண்ணீரை கண்டே, உன் ஜெபத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்லு, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், அதனால இன்னும் 15 வருடங்களை உனக்கு நான் கூட்டி கொடுக்கிறேன் போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15 வருஷம்ன்றது சர்வ சாதாரணமான காரியம் அல்ல. என் இயேசு உங்களுக்கு கூட தருகிறவர், நீங்கள் எதிர்பார்த்ததை விட தருகிறவர். இன்னைக்கு நீங்க ஒரு வேளை பலவீனத்தோடு, இதோ எத்தனை காலம் அந்த பலவீனத்தோடு மற்றவங்களை சார்ந்திருப்பது நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க கண்ணு ஏசப்பா மேல இருக்குமானா, உங்க ஜெபம் ஆண்டவரை நோக்கி இருக்குமானா, என் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அந்த 15 வருஷத்துல பலவீனத்தை கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பலவீனம் எசேக்கியாவுக்கு இல்ல. புது பலத்தோடு இருந்தார், எப்பவும் போல வழக்கம் போல இருந்தார். உங்கள் பலவீனத்தை மாற்றி கூட தருவார் என் ஆண்டவர். டாக்டருக்கு கொடுத்தாங்கன்னா, சரி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, இந்த பலவீனம் இருக்கும், பாத்துக்குங்க நல்லபடியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல, நம்ம ஏசப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. பலவீனத்தை சுத்தப்படுத்தி எல்லா ஈசோப்பினால உங்களை கழுவி பரிசுத்தம் பண்ணி கூட கொடுப்பார். ஏன் தெரியுமா? அந்த 15 வருஷம் அவருக்காக வாழ்வதற்கு. இதுவரையிலும் நீங்க உங்க பிள்ளைக்காக, கணவருக்காக, இதோ பேரம்பேத்திக்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்குதோ, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உங்க வாழ்க்கையில என்னைக்கு செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரோ, அந்த செகண்ட் சான்ஸ பரிசுத்த தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து, அந்த நாள் முடியிலோ, அந்த செகண்ட் சான்ஸ் முடிகிற வரையிலோ பரிசுத்தமா நான் வாழுவேன், உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன், உமக்காக ஜெபிப்பேன், ஆண்டவரே நீ சொல்லுகிற வண்ணமா ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், சாட்சி சொல்லுவேன், சாட்சியா வாடுவேன்னு சொல்லி நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறது தான் பெரிய விஷயம். அதை கொடுத்துட்டாருன்னா சரியா உபயோகப்படுத்திக்கணும். எசேக்கியா உபயோகப்படுத்தல, அது வேண்டாம், நமக்கு இன்னைக்கு சாப்டர் இல்ல. தயவு செய்து பிரியமான ஜனமே, என்னைக்குமே எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரை நீங்க முதல்ல நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். பாஸ்டர்னால விடுதலை தர முடியாது. அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு போயிட்டாரு, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாரு. அவ்வளவுதான், சொல்லிட்டு போற வேலை தான் எங்க வேலை. இல்லையா? உங்களுக்காக ஜெபிக்கிறதும் சொல்ற வேலையும் தான் எங்க வேலை. ஆனா உங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? எசேக்கியாட்ட போய் சொல்லி, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா? உங்களை சுகப்படுத்துவதற்கு என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, உங்களை சுகப்படுத்துவதற்கு, உங்களை தகுதிப்படுத்துவதற்கு, உங்களை விடுதலை செய்வதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, பாதுகாப்பதற்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து எசேக்கியா விண்ணப்பித்தார். நீங்களும் நானும் விண்ணப்பிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரே தவிர ஜெபிக்காதவங்களுக்கு விடுதலை தர மாட்டாரு. ஜெபிங்க. ரெண்டாவது என்ன செய்யற ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான் வேதம் சொல்லுது. எதுக்காக கண்ணீர் வெடிக்கணும் தெரியுமா? கண்ணீர் வெடிக்க யோசனை பண்ணாதீங்க. இவங்க பாத்துறாங்களா, அவங்க பாத்துறாங்களா, இல்ல, சின்ன பிள்ளைய போல அழுதுறணும். நீங்க அழுதுட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாரம் குறைஞ்சிடும் தெரியுங்களா? அப்படியே குறைஞ்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜபத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை பார்த்தேன், உன் கண்ணீரை பார்த்து உன் கண்ணீரை ஏற்றி இருக்கிறேன், என் தூதன் அனுப்பி. என் தூதியில வைக்கப்பட்டிருக்கு எசேக்கியா. நீங்க கண்ணீர் வடிச்சீங்கன்னா
ஆண்டு சொல்றாரு, நான் கூட உனக்கு தந்து ஆசீர்வதிப்பேன். என்னைக்குமே உங்க ஜெபத்துல உண்மையுள்ள ஜெபமும் கண்ணீர் நிறைந்த ஜெபமும் இருக்குமானா கர்த்தர் உங்க வார்த்தைக்கு உடனே பதில் கொடுப்பார். இங்க பாருங்க, எசேக்கியாவுக்கு உடனே நல்லா நோட் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவருடைய ஜெபம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? அந்த அரண்மனையில இருந்து சொல்லிட்டு கிளம்பி அந்த வாசல் போறதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஆண்டவர் பேசி அனுப்புறாருன்னா அவருடைய ஜெபமும் அவருடைய கண்ணீரும் எப்படிப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட சரியா ஜெபிக்க மாட்டேங்கிறோம், கண்ணீர் வடித்து ஜெபிக்க மாட்டேங்கிறோம், வற்புறுத்தி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். அப்பா நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. அந்த எசேக்கியா செஞ்சது தெரியுமா? ஜெபம் மாத்திரமல்ல, உலகத்தை பார்க்கல. உலகம் என்பது என்ன தெரியுமா? மனைவி, உலகம் என்பது பிள்ளை, உலகம் என்பது மந்திரி, சுத்தி இருக்கிற ஜனங்க, அவங்களை எல்லாத்தையும் பார்க்கல. டக்குன்னு திரும்பிட்டாரு. திரும்பி தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல அப்படின்னா, ஒண்ணு நீங்க உலகத்தை பார்க்கறவங்களா இருப்பீங்க, உலகத்தை பார்க்கறவங்களா இருப்பீங்க. ரெண்டாவது உங்க ஜெபம் குறைவா இருக்கும். மூணாவது நீங்க கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டீங்க. உண்மையா இந்த மூன்றில குறை உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. உடனே வரணும். 24 மணி நேரத்துக்குள்ள வரணும். அட்லீஸ்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்க என்ன செய்யக்கூடாது? 3 தவறு உங்ககிட்ட இருக்குமானா 3 தவறை நீங்க திருத்திக் கொள்ளணும். என்ன தவறு? முதல் தவறு உலகத்தை பார்க்கிற ஒரு தவறு. எங்க போயிருவாங்க? உங்க கனவு இங்கதான் இருப்பாங்க, உங்க பிள்ளை இங்கதான் இருக்கும். அதெல்லாம் விட்டு போட்டு பண்ணுமோ, பிள்ளை ஒரு பார்வை, கணவர் ஒரு பார்வை. நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? நீங்க சின்சியரா ஜெபிக்கும் போது குட்டி குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைய பாதுகாக்க ஆண்டு தூதர் அனுப்பிடுவார். நீங்க உண்மையா ஜெபிக்கும் போது குழந்தை விழுகாது. ஐயோ அங்க விழுந்துருவானா, சோத்திரம் 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 சோத்திரம், அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்க குழந்தைகளை, உங்க கணவரை, உங்க பேரம்பேத்தி பிள்ளைகளை எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு என்ன தேடு. முழு இருதயத்தோடு என்ன தேடினா என்ன கண்டடைவ. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய சீக்ரெட். தாவீது பாருங்க, ஊருக்குள்ள வந்தோட பேசல, அழுகும் போதும் பேசல. எப்ப பேசுறாரு அப்படின்னா அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளலாம். 8ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். 1 சாமுவேல் 38. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேன வேண்டுமோ, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா. அப்போ மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒண்ணுதான், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு கேள்வி, அதாவது சித்தத்தை அறிந்து கொள்ள கேட்கும் போதுதான் ஆண்டவர் பேசுறாரு. ஒரு பக்கம் எசேக்கியா தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்ன நினைச்சுக்குங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் எப்ப பேசுறாரு தெரியுமா? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாய் தன்னுடைய ஞானத்தை உபயோகப்படுத்தாம. தாவீது ஒரு பலவான். உடனே வா, கத்திக்கு கத்தி, ரத்தத்துக்கு ரத்தம், உடனே பாத்திரலாம், நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ, அனுபவத்தை வைக்காம, நல்லா கேளுங்க, தன்னுடைய அனுபவத்தை முன்னாடி வைக்காம. ரெண்டாவது சுத்தி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, தாவீது கிளம்பலாம் வா, ஒண்ணுல என்ன அவங்கள நம்மளாம் பாத்துருவோம், உன் கூட நாங்க இருக்கிறோம் வா. ஒரு புது பலன் வரும் தெரியுங்களா? ராகிங் பண்ணும்போது தனியா நிக்கும் போது உங்களுக்கு பலன் இருக்காது. ஒரு 4-5 பேரோட நிக்கும் போது உங்களுக்கு சாதாரணமா பலன் வந்துடும். ஒரு 3 பேர் உங்க பக்கத்துல இருந்தாலே போதும். டேய் என்னடா, தனியா இருக்கும் போது நமக்கு வம்பு தேவையில்லாத, வம்பு தேவையில்லாத, ஓடு ஓடு ஓடு. ஆனா அந்த 3 பேர் 4 பேர் இருக்கும் போது பலன் வரும். இந்த பலன் தாவீதுக்கு வரல. என்ன தெரியுமா செய்யறாரு? அவன் கர்த்தருக்குள் திடமாய் இருந்து கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இதோ ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரட்டுமா, இதை பிடிப்பேனா, இந்த வண்டியை பின்தொடரட்டுமா, இந்த வழியில போயிருக்காங்க நான் போகட்டுமா. சித்தத்துக்காக ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் பேசுறார். ஐயோ என் பையன் என் சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபிக்கிறான்.
அவனுக்கு ஞானம் இருந்தும் ஞானத்தை உபயோகப்படுத்தல, எனக்காக காத்திருக்கிறான். கூட பலவான்கள் இருந்தும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இதோ அவன் என்ன செய்யல, அவங்க சொல்றாங்க ஓடாம எனக்காக காத்து எனக்காக கேட்கிறான் பாரு. நான் உடனே பேசட்டும், என் பையனை நான் உடனே தேட்டட்டும், என் பையனுடைய கண்ணீரை தொடக்கட்டும். பிரியமானவர்களே, நீங்க தேவ சித்தத்துக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்க கண்ணீரை என் ஆண்டவர் துடைப்பார். உங்களுடைய ஜெபத்தை கேட்பது மாத்திரமல்ல, உங்க கண்ணீரை தொடச்சு உங்க மன கவலையை போக்கி ஆலோசனை கொடுப்பாரு. என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு பாருங்க, நீ அந்த வண்டியை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் என்ன செய்ய அதை பிடிப்ப. அடுத்து என்ன சொல்றாரு, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். நீங்க சகலத்தை திருப்பி கொள்ளுவேன்னு எது நினைக்கிறீங்க? இழந்து போன தன்னுடைய பொருளை மாத்திரமா திருப்பி கொள்ளுவான் தாவீது? இல்ல, அந்த தேசத்துல அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொருளையும் திருப்பிட்டு வர்றான். அல்லேலூயா. நீ இழந்து போனதை மாத்திரமல்ல, இதோ உங்களுக்கு உண்டான உங்களுக்கு இல்லாத காரியத்தையும் என் தேவன் உங்களுக்கு கூட தரப்போறார். அதுதான் போனஸ். இந்த போனஸ் யாருக்கு கிடைக்கும்னா, கர்த்தருக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த போனஸ் கிடைக்கும். இந்த போனஸ் தேவ சித்தத்துக்காக செபித்து காத்திருக்கிறவங்களுக்கு தான் இந்த போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸ். இது வேணுமா வேணாமா? எத்தனை பேருக்கு இந்த போனஸ் வேணும்? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இந்த போனஸ் இன்னைக்கு கொடுக்க போறாரு. சகலத்தை திருப்பி கொள்ள போறீங்க. எது தெரியுமா சகலத்தை திருப்பி கொள்ள போறீங்க? இன்னைக்கு ஒரு வேளை உங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கும்ல பிரதர். அன்னைக்கு அந்த நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா பிரதர்? சாப்பாட்டுக்கு சந்தோஷம், தண்ணிக்கு சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருந்துச்சு பிரதர். எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எடுத்தா? 2 வாழ்க்கை இருக்கும். இப்போ கடினமா இருக்கு பிரதர், ஆனா அன்னைக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சந்தோஷமான வாழ்க்கையும் நான் சகலத்தை திருப்பி தர போறேன். உங்களுக்கு பலன் இன்னைக்கு குன்று போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலத்தையும் நான் திருப்பி தர போறேன். 120 வயசாகும் போதும் மோசேவுடைய பார்வை தெளிவா இருந்தது. முட்டி தேய்மானம் அல்ல, அப்படியே மலைக்கு மேல ஏறி கடந்து போறாரு மோசே. இது எதனால உண்டாச்சுன்னா, அவர் சகலத்தையும் மோசேக்கு திருப்பி கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா பிரியமான ஜனமே? இன்னைக்கு நீங்க எதையோ பாக்குறீங்க உண்றீங்க, ஆனா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் நிலையானது. இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசிட்டு இருக்கிறேன். தேவ சித்தத்துக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். கடைசியா 2வது ஒரு காரியம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது கேப் இல்லாம ஃபில் பண்ணுங்க. இன்னைக்கு கூட பாருங்க, சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய கேப் இருக்குது. ஒரு ஆளு யாஸ்மினா உள்ள போய் உட்காந்துக்கலாமா இருக்குது. அந்த மாதிரி கேப் இல்லாம ஜெபம் பண்ணுங்க. இதோடைய மீனிங் என்ன தெரியுமா? 24 ஹவர்ஸும் அப்படியே முழங்காலையே நீங்க சொல்றாரா? இல்ல, முக்காடு போட்டு 24 மணி நேரம் முக்காடு போட்டே ஜெபம் பண்ணணும் இல்ல. நீ காலையில தேடும் போது முழங்காடு போட்டு ஜெபம் பண்ணு, முக்காடு போட்டு ஜெபம் பண்ணு, கையை போயிட்டு ஜெபம் பண்ணு, நடந்து ஜெபம் பண்ணு, ஓகே. ஆனா அந்த 24 மணி நேரமும் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, உள்ளத்துல என்ன நோக்கி நீ கூப்பிட்டுட்டே இரு. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நீ நினைத்துக்கொள். அதுதான் கூப்பிடுறது அப்படிங்கிறது, நினைச்சுக்கோ. ஏசப்பாவை நீங்க என்னைக்கு மறக்க கூடாது. 2வது ஒரு காரியம், நீங்க வழக்கமா செய்யற ஜெபத்தை நிறுத்திடக்கூடாது. அதுதான் ரியல் மீனிங். என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்க வழக்கமா செய்கிற ஜெபத்தை எப்ப நீங்க நிறுத்துறீங்களோ அப்புறம் நீங்க ஜெபிக்க முடியாது. பாத்துக்கிறீங்களா? தினமும் காலையில ஜெபம் பண்ணி இருப்பீங்க. ஒரே ஒரு நாள் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்தோடனே கொஞ்சம் டயர்டா நைட் எல்லாம் பேசிட்டு காலையில எந்திரிக்கிறதுக்கு டயர்டா தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பண்ண முடியல, நாளைக்கு ஜெபம் பண்றேன், படுத்துட்டீங்க. நான் சாயந்தரம் வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் காலையில ஜெபம் பண்ண எந்திரிச்சா எந்திரிக்க முடியாது. அப்படியே தொடர்ச்சியா போயிடும். என்னடா காரணம்? இது என்ன காரியம்? இது என்ன காரியம்னு பார்த்தா, நீங்க கேப் விட்டோன்னு சாத்தான் அந்த கேப் என்ன செஞ்சிருவான்? ஃபில் பண்ணிடுவான்.
வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். எப்ப நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கணும் தெரியுமா? அந்த ஜெபத்தை நிறுத்தும் போது பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். நீங்க தினமும் காலையில் ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த ஜெபத்தை நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இதனால எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, தினமும் இரவுல ஜெபிக்கிறவங்களா இருந்தா அந்த இரவு ஜெபத்தை நீங்க கண்டினியூ பண்ணிடணும். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வாரத்துல உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத கண்டினியூ பண்ணுங்க. இல்லைங்க, மாசத்துல ஒரு நாள் தாங்க எனக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியும், வேலை இருக்கு அப்படின்னீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத நிறுத்தாம கண்டினியூ பண்ணுங்க. எதை நீங்க ஆண்டவருக்காக செய்றீங்களோ அதை தொடர்ச்சியா செய்யுங்கன்னு நான் சொல்ல வரேன். வேதத்தை தினமும் வாசிக்கிறீங்களா? தொடர்ச்சியா செய்யுங்க. விட்டுட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அதை பிடிக்க முடியாது, ரொம்ப தாமதமாயிடும். அதை பிடிச்சு திரும்பி நிக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அப்ப இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. தொடர்ச்சியா நீங்க செய்ய வேண்டிய வழக்கத்தை செய்யுங்க. சரி, இப்படி வழக்கத்தை செய்யும் போது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா வரும்? தானியேல் எழுத திருப்பி கொள்ளலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்ப நம்ம ஜெபிக்க போற அந்த வசனத்தை வாசிச்சுட்டு தானியேல் 6:10 பக்கம் 1038. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். தானியேல் வழக்கம் போல செய்யறாரு. இது எப்ப செய்யறாரு தெரியுமா? 30 நாள் ராஜாவை தான் வணங்கணும். தானியேல் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய தெய்வத்தை வணங்க கூடாது, அந்த தேசத்தின் ராஜாவை தான் வணங்கணும்னு சட்டம் போட்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தை எழுதி சீல் வச்சு பாஸ் பண்றதே தானியேல் தான். இதோடைய சீரியஸ்னஸ் தெரியும். 30 நாளும் ராஜாவை வணங்கணும், தெய்வத்தை வணங்க கூடாது. அப்படி ராஜாவை வணங்காம தெய்வத்தை வணங்கினா மரண தண்டனை விழுகுங்கிறத எழுதியிருக்காங்க. இது தெரிஞ்சும் கூட யாஸ்மின் என்ன செய்வேன்? இப்படி ஒரு தானியேல் பொசிஷன்ல இருக்கிற என்ன செய்வேன்? உண்மையை சொல்லணும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். பாஸ், இந்த கேள்வி பாஸ். வேண்டாம், இப்படின்னு சொல்ல வேண்டாம், அப்படின்னு சொல்ல லைவ்ல உங்க அப்பா பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பாரு. அப்போ தானியேல் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தன் ஜெபத்தை நிறுத்தல. உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் வந்ததுன்னா ஜெபம் நின்று போயிருது. உங்க வீட்டுல வறுமை வந்துச்சுன்னா ஜெபம் நின்று போயிருது. பலவீனம் யாருக்கா வந்துருச்சுன்னா அப்படியே அந்த பலவீனப்படுறவங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே தவிர ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. இங்க இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய சட்டம் வந்து சட்டத்தை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, வேதனையை பார்க்கல. பிசாசு தெரியுமா செய்வான்? உங்க குறைகளை தான் பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பான். அதை பார்க்கறதுனால பரிசுத்த ஜெபம் நின்று போயிடும். ஜெபத்துல தான் நீங்க வின் பண்ண முடியும். ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எப்படி எதிர்த்து நிக்கணும்னா ஜெபத்துலதான் எதிர்த்து நிக்க முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் உங்களால எதிர்த்து நிக்க முடியாது. பலவான முந்தி கட்டுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, வரக்கூடிய காரியங்களை வீட்டுக்குள்ள வராதபடிக்கு முந்தி ஜெபம் பண்ணு. எப்படி முந்தி ஜெபம் பண்றது? ஆண்டவரே, எந்த கொரோனாவே வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. அப்படியா? போற கொரோனாவை திருப்பி நம்ம கூப்பிடுற மாதிரி சிம்பிளா அந்த மாதிரி ஜெபிக்காம தினந்தோறும் ஆண்டவரே என் பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளுங்க, வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, உமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர் என்ன செய்யறாரு? இந்த சட்டத்துக்காக ஜெபம் பண்ணதான் இங்க போட்டிருக்கா வசனத்துல. இந்த சட்ட திருத்தத்துக்காக, ஆண்டவரே இப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, இந்த சட்டத்தை என் தேவன் மாற்றும். இதுக்காக ஜெபிக்கல, இதுக்காக ஸ்பெஷல் பிரேயர் வைக்கல, பலவீனத்துக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கல. என்ன செய்யறாரு? வேத வசனம் இப்படி தெளிவா போடுது, அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே வழக்கம் போல, தினந்தோறும் வழக்கம் போல எப்பவும் ஜெபிக்கிற மாதிரியே 3 வேளையும் ஜெபம் பண்றாரு. இந்த 3 வேளையும் வழக்கம் போல சிம்பிளா ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணும் போது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா கிடைக்குது? தூக்கி சிங்கத்தின் கெபில போடுறாங்க. அந்த கெபில போட்டும் போதும் என்ன செஞ்சாருன்னா, என் ஆண்டவர் அந்த ராஜா
தானியேல் மேல விருப்பம் உள்ள ஒரு மனுஷன். ஆனா ராஜாவால உதவி செய்ய முடியல. தானியேலுக்கு ஒரு ராஜாவால செய்ய முடியல. ஆனா வேற ஒரு ராஜா இருக்கிறாரு. தானியேலுக்கு தெரியும், இந்த ராஜாவால உதவி செய்ய முடியாவிட்டாலோ, என் முதலாளி உதவி செய்ய விட்டாலோ, என்ன என் வியாபாரத்துல அழைச்சு உட்கார வச்சிருக்கிற என் பார்ட்னர் உதவி செய்யாவிட்டாலோ, இதோ என் அக்கம் பக்கத்து வீட்டார் எனக்கு உதவி செய்யாம இருந்தாலோ, என் பாஸ்டர் உதவி செய்யாம இருந்தாலோ, என்ன அழைச்சவரு, என்ன படைத்தவரு எனக்காக பரிந்து பேசுவாரு, எனக்காக வழக்காடுவாரு, எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு நினைச்சு பயப்படாம போயிட்டாரு சிங்கத்தின் கபியில. என்ன நடந்தது தெரியுமா? நல்லா சொல்றேன் பாருங்க. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதா இங்க போடல. வழக்கம் போல ஜெபிக்கிறாரு தானியேல். வழக்கம் போல ஜெபிச்சதுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி 4 சிங்கத்தினுடைய வாயை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு கட்டி வச்சிட்டார். சிங்கத்தின் வாயை கட்டி வைத்திருக்கிறார் என் ஆண்டவர். அப்படியே கொடூர பசியில் இருக்குது. ஆனா தூதன் வந்து நின்னோட அந்த சிங்கம் பார்த்துட்டு நடுங்கி அப்படியே வாய்கள் கட்டப்பட்ட நிலைமையில தானியேலை பார்க்க தான் முடியுதே தவிர கிட்ட நெருங்க முடியல. நீங்க வழக்கத்தை போல உங்க வீட்டுல குடும்ப ஜெபத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா, காலையில எழும்பி வழக்கம் போல சரியா ஜெபம் பண்ணீங்கன்னா, இரவு நேரத்துல ஒருவேளை நீங்க வழக்கமா ஜெபிக்கிறாளா இருந்து அந்த ஜெபத்தை சரியா செஞ்சீங்கன்னா, குடும்ப ஜெபத்தை சரியா செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும், ஊருக்குள்ள எத்தனை பாம்பு, எத்தனை சிங்கம், புலி, எத்தனை வியாதி, வறுமை, கஷ்டம், எத்தனை விஷயங்கள் வந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அது அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தர் அந்த வீட்டுக்கு பத்தியில தூதனை அனுப்பி கட்டி வச்சிருப்பாரு. கொரோனா நீ அங்கேயே நில்லு. வியாதி எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள நுழையாது. ஏன்னா ஜெபம். இதை நம்புறவனும் நம்பாட்டி போங்க, எனக்கு என்ன, நான் நம்புகிறேன். வேத புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறது. நம்மளுக்கு உண்டல் லாஸ். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். கொரோனா டைம்ல மறக்கவே இல்லை. வெளியே போக கூடாதுட்டாங்க. எங்க அப்பா சிலிண்டர் சப்ளைமேன், எல்லா பக்கம் போய் தான் ஆகணும். நான் ஜெபித்து என்னுடைய தகப்பனார் வழி அனுப்புவேன். எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வருவாரு. பயப்படுவேன். ஆனா கர்த்தரோ பாதுகாத்தார். எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஆம்புலன்ஸ் திடீர்னு வந்து நின்று ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார, அவங்கள மட்டும்தானே மாஸ்க் வச்சு, ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு கூட்டிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ்ல ஏறும் போது எல்லாரும் பாக்குறோம், ஜனங்க வெளியில வராதீங்க. அந்த தெருவையே லாக் பண்ணிட்டாங்க. எங்க தெருவையே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எங்க வீட்டுக்கு நேர் ஆப்போசிட். என்ன ஒரு 10 அடி கூட இருக்காது. திகில் பிடித்த நேரம். ஆனாலும் என்ன ஏசப்பா இந்த தெருவையே பாதுகாத்தார். ஜெபித்து கொண்டே இருந்தோம். லைவ் பிரேயர் நடந்துகிட்டே இருந்தது. இதே மாதிரி பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் தினந்தோறும் கர்த்தர் லைவ்ல பிரேயர் நடத்தினார். தினமும் சாயந்தரம் நடந்தது கொரோனா டைம்ல. வழக்கம் போல நீங்க உங்க வீட்டுல பரிசுத்தமான காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பரிசுத்த தேவன் வந்து விடுவார். பரிசுத்த தெய்வம் வந்துட்டாருன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பிரச்சனை வராதுன்னு சொல்ல மாட்டேன். நல்லா கேளுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க கேரண்டி நான் கொடுக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போதுதான் பிரச்சனை வரும். அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற்றதான் என் ஆண்டவர் ஆவியானவராய் மேல போயிருக்கிறாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. உங்க கவலைகள் சந்தோஷமாய் இன்னைக்கு மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய துக்கம், ஐயோ நான் சிங்கத்தின் கெபியில போடப்பட்டேனே, சிங்கம் என்னை சுத்தி எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஏன் யாஸ்மின் உன்னை உள்ள போட்டு 4 சிங்கம் இருக்கிறதே 4 எலும்பு. சண்டை போடாதீங்கப்பா. யோசனை பண்ணி பாரு எப்படி இருக்கும்னு. பிரச்சனையின் மத்தியில நீங்க மட்டும் நிக்க மாட்டீங்க, ஏசப்பாவும் நிப்பாரு. உங்க மனைவி பிரச்சனை மத்தியில் நிப்பாங்களான்னு தெரியாது. யோபுக்கு பிரச்சனை வந்த போது மனைவி நிக்கல. என்ன தெரியுமா சொல்றாங்க? தேவனை தூசிச்சு ஜீவனை விட்டு போதும், உன்னால வாழ முடியாது, நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னால நானும் கஷ்டப்படுறேன், நீ போயிடு. சொந்த மனைவி.
மனைவி எப்படின்னா பிள்ளை எப்படியும். அல்லேலூயா. அப்ப யார்தான் நிப்பாங்கன்னா அவர் தான் நின்றார். யோபுவோடு நின்றார் ஆண்டவர். யோபுவோடு என் ஆண்டவர் நின்றார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற சூளைக்குள்ள போட்ட போது அவங்க மத்தியில என் ஏசப்பா உலாவினார். எந்த மனுஷன் கையும் காலையும் கட்டி உணவிக்கு போட்டானோ கட்டுகள் உடைக்கப்பட்ட நிலைமையில அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இவரும் உலாவினார். நீ கண்ணீர் வெடிச்சீங்கன்னா அவரும் கண்ணீர் வெடிப்பாரு. எப்படிங்க ஆண்டவர் கண்ணீர் வெடிப்பாரா கேக்குறீங்களா? பெத்தானியா என்னும் கிராமத்துக்கு இதோ இயேசு 4 நாள் கழிச்சு லாசருவை வைத்திருக்கிற இடத்துக்கு கல்லறைக்கு வந்த போது அங்க லாசருடைய சகோதரிமார்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அதை பார்த்து வசனத்துல எழுதி இருக்கிறது, இயேசு கண்ணீர் வெடித்தார். என் இயேசு கண்ணீர் வெடித்தார். எந்த தெய்வமும் கண்ணீர் வெடிக்கல. என் அப்பா நம்முடைய இயேசு அவர் கண்ணீர் வெடித்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க முழங்கால நின்று உங்க வீட்டுல பரிசுத்த தேவனை நோக்கி கண்ணீர் வெடித்து பாருங்க, அவரும் கண்ணீர் வெடிப்பார். உங்களுக்காக உங்க வீட்டுக்காரர் கண்ணீர் வெடிப்பாரு தெரியாது. உங்களுக்காக உங்க பிள்ளை கண்ணீர் வெடிக்குமா தெரியாது. உங்களுக்காக எனக்காக யார் கண்ணீர் வெடிப்பா எனக்கு தெரியாது. ஆனா நான் கேரண்டியா உங்களுக்கு அடிச்சு சொல்லி வெளியே அனுப்புறேன், ஏன் ஏசப்பா உங்க ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்ணீர் வெடிப்பாரு. நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது தூரத்துல பார்க்க மாட்டாரு, உங்க பக்கத்துல நிப்பாரு. தாவீது கஷ்டப்படும் போது நீங்க நினைக்கிறீங்களா லேட்டா பேசினாருன்னு? பேசல, பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தாவீது என்ன கூப்பிடுறானா கூப்பிடு தாவீது. கலங்கின நேரத்துல தாவீது துடித்த நேரத்துல பக்கத்துல நின்னு பார்க்கறாரு, என்ன நோக்கி கூப்பிடு தாவீது. அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்பவும் சொல்றாரு கண்ணீர் வடிக்காத, என்ன நோக்கி கூப்பிடு. கடைசியில தாவீது கர்த்தருக்குள்ள திடமாய் மாறி, 7ஆம் வசனத்துல சொல்லுது திடமாய் மாறி, 8ஆம் வசனத்துல அவருக்கு தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அடுத்த செகண்ட் காத்திருந்த ஆண்டவர் டப்பு டப்பு டப்புன்னு பேசுறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்பவர் என் ஆண்டவர், உங்கள் கண்ணீரை காண்பவர் என் ஆண்டவர். என் ஜெபம் கேட்கலையே, என் கண்ணீரை என் ஆண்டவர் காணலையே நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கேள்விக்கு பதில், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கிறது, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், உங்கள் கண்ணீரை என் ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி. ஹல்லேலூயா. அப்படியே உங்களை தாழ்த்துக்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆண்டவர் உங்களோட பேசிட்டே இருந்திருக்கிறார். இவ்வளோ நேரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபதனம நஷபதினி ஹந்தர துதாதுரிக பதபரபா. ஓ ரபதிலி கபதுனி ஷபபபபபதனபரபா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இன்னைக்கு சித்தம் உண்டு. நீங்கள் சுத்தமாவதற்கு என் ஏசப்பாக்கு சித்தம் இருக்கு. நேற்று இரவு உங்களுக்காக நான் ஜெபித்த போது கர்த்தரிடத்துல பேசின ஒரு காரியம், என் பிள்ளைகளிடத்துல போய் சொல்லு, எனக்கு சித்தம் இருக்கிறது அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு. எனக்கு சித்தம் உண்டு அவர்களை ஆசீர்வதிக்கன்னு போய் சொல்லு நான் சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார் உங்களுக்காக, என் மகனே என் மகளே, இதோ எனக்கு சித்தம் இருக்கு உன் குடும்பத்தை சுத்தப்படுத்துவதற்கு. எனக்கு சித்தம் இருக்கு உன் பிள்ளைகளை சுத்தப்படுத்துவதற்கு. உன் குடும்பத்துல இருக்கிற அழுக்கு, உன் குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன கிருமி, அதெல்லாத்தையும் இன்னைக்கு ஈசோப்பினால நான் சுத்தப்படுத்த போகிறேன். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு சுத்தப்படுத்த போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு சுத்தப்படுத்த போறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒப்பு கொடுங்க. உங்க கணவர் உங்க பிள்ளை எல்லாத்தையும் ஒப்பு
கொடுத்துருங்க. ஆண்டவரே, சகை வீட்டுக்கு போனவரே, இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்க வரணும், என் வீட்டுக்கு வரணும். தினந்தோறும் நீங்க ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போயிருங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு சபையில ஒப்பு கொடுங்க. தினமும் நீங்க ஜெபிச்சு பாருங்க. அந்த ஜெபமே என்ன தெரியுமா செய்யும்? உங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளும், உங்க வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்ளும், உங்க வேலையை பாதுகாத்துக் கொள்ளும். நீங்க என்ன செய்யணுங்கிறத ஜெபம் உங்களை வழி நடத்தும். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. என்ன செய்யணும் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி இருக்கிறீங்களா? இது அறிந்து கொள்வதற்கு நீங்க வழக்கம் போல ஜெபிச்சாலே போதும். கர்த்தர் ஆலோசனை தந்து உங்களையே நடத்துவார். நீ யாரையும் தேடி வர வேண்டாம், யாரையும் தேடி எங்கேயும் போக வேண்டாம். ஒரு நாலுமாவுடி போகணுமா, காரணியா போகணுமா, இங்க போகணும் அங்க போகணும் இல்ல. நீங்க சாட்சி சொன்னதா அங்க போவீங்களே தவிர ஆலோசனைக்காக அங்க போக மாட்டீங்க. முழங்கால் போட்டு நீங்க ஜெபிக்கும் போது, வழக்கம் போல ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஓ, அவர் ஆலோசனையின் தேவன், அவர் ஆலோசனையின் நாயகர், அவர் யோசனையில் பெரியவர், என் இயேசு பெரியவர். ஓ ரபலா பனர மஷபந்தி நிமிதாதுரா. ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் வழக்கம் போல தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். நீங்க ஒரே ஒரு காரியம் உடன்படிக்கையா செஞ்சுட்டு போங்க எனக்கு பிரியமானவங்களே. நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுங்க. நான் காலையில தினமும் ஜெபம் பண்றீங்களா? காலையில தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன். இல்ல இரவுல ஜெபம் பண்றீங்களா? இரவுல நான் தினமும் ஜெபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன். வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்களா? வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி நான் எப்பவும் ஜெபம் பண்ண நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. இன்னைக்கு அர்ப்பணிக்கிற வேலை இது. ஒரே நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. அர்ப்பணிங்க, உபவாசத்தை ஜெபத்தை அர்ப்பணிங்க. மாதத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி குடும்பமா ஜெபம் பண்ணுவேன். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. அந்த அர்ப்பணிப்பு கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த அர்ப்பணிப்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, கண்ணீர் வடிக்க வடிக்க ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்க கண்ணீரை கண்டு, ஓ எசேக்கியாவுடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவர் கூட தந்து ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. என் அப்பாட்ட, ஓ நம்ம அப்பாட்ட ஒப்பு கொடுங்க பாப்போம். வேற யார்ட்டையும் நீங்க கெஞ்சி நிக்க வேண்டாம், வேற யார்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டாம், வேற யாரோட கூலி கூலி நிக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு சிறுகிறீங்களா, கர்த்தர் உங்க மத்தியில் அவ்வளவு வேணும் பெருக செய்வாரு. அவ்வளவு வேணும் அவர் பெருகுவாரு. அவர் பெருகினா நீங்க பெருகுவீங்க, அவர் பெருகினா நீங்க பெருகுவீங்க. இன்னைக்கு எந்த வியாதிக்கு உங்க வீட்டுக்குள்ள இடம் இல்ல, எந்த வறுமைக்கு உங்க வீட்டுக்குள்ள இடம் இல்ல, எந்த கண்ணீருக்கு இடம் இல்ல, எந்த கிருமிக்கு இடம் இல்ல, எந்த பிசாசுக்கு இடம் இல்ல, எந்த மதுபானத்துக்கு இடம் இல்ல. என் தேவன் உத்தரவாதம் பண்றாரு, என் கர்த்தர் உத்தரவாதம் பண்ணுகிறாரு. இந்த ஜெப வீட்டுக்கு இதோ இயேசுவை நோக்கி வந்திருக்கிற நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. உனக்காக நான் சொல்லுகிறேன், உனக்காக நான் சொல்லுகிறேன். உன் வீட்டை துக்கப்படுத்துகிற காரியம், உன் குடும்பத்தை துக்கப்படுத்துகிற காரியம், அதிலிருந்து நான் தூர விலக்க போகிறேன். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தூலா பாலா கபா ரபா ஷபாதா ரபா ரிமா ஹாமது லிகபலா ரபா. ஓ நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கண்ணீரோடு ஜெபித்த அருமையான என் சகோதரி லதா, ஓ ராமா ஷிபி ஹாபாந்தோ நபாலா ஹா துரா ஹாதோ நிகிமி லஹாபோது நிஷபாந்து ரபா. ஓ பல வருடங்களா என் கணவருடைய விடுதலைக்காக ஜெபித்தேனே, என் தேவனிடத்துல பேசலையே என்ன சொல்லி இதோ நீங்க கண்ணீர் வடித்ததை என் கர்த்தர் சொல்லி பார்த்திருக்கிறார். என் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இனி தீங்கை காணாதிருக்கிற நாட்களை உனக்கு நான் தருவேன். ஐயோ, எந்த தீங்கு உன் வீட்டை துக்கப்படுத்துச்சோ, எந்த தீங்கு உன் குடும்பத்தையே அவமானப்படுத்துச்சோ, எந்த தீங்கு இந்த கிராமத்துக்குள்ள இதோ இந்த குடும்பம் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி ஓ முத்திர குத்துனாங்களோ, என் இயேசு சொல்ற இடத்துல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன், என்னால தடுக்க முடியல. அந்த வார்த்தை வெளியில வருது. ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாத்தையும் ஈசோப்பினாலே கழுவி சுத்திகரித்து இதோ உன்னையும் நான் நிலை நிறுத்துவேன், உன் குடும்பத்தையும் நான் நிலை